பேச விரும்பல, நேரடியாகவே நான் கேட்குறேன். சரிதானே? நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? உங்களோட நீங்கள் என்ன செய்தான்னு கேட்குறீங்க. உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கோ. சிங்கக்கொடி பிடிச்சனீங்களோ பிடிக்கலையோ? கருப்பு கொடி பிடிக்கிற இடத்துல சிங்கக்கொடி பிடிச்ச நீங்கள். அதுதான் எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் கவலை. விளங்குதோ? நீங்கள் அதில் நீங்கள் போயிருக்கக்கூடாது. சிங்கக்கொடி பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் புலிக்கொடியை பிடிச்சிருக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த சிங்கக்கொடியை பிடிக்காமல் ஒரு 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 பொதுமக்கள் மாதிரி பார்வையிட்டிருக்கலாம். நீங்களே மற்றவன்ற சொல்லுக்கு நீங்களே போய் கேட்டு நீங்கள் சிங்கக்கொடியை பிடிச்ச நீங்கள். இனிமேல் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து எங்களோட குழுக்கள், எங்களோட டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் மூலம் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வராது. ஓகே ஓகே தம்பி, நீங்கள் எல்லாம் என்ன புல செய்தண்டு கேட்குறீங்கள். என்ன செய்தண்டு அதுக்குத்தான் நான் இதை விடுறேன், கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க நாங்க ஏதோ வாய்க்கு வந்து நாங்க அதை விடுவோம். நீ வந்து சொன்ன மனுஷன் தெரியும், அவர் தப்பு செஞ்சா மன்னிக்கொண்டு. யார் தப்பு செஞ்சேன்? அது சரியாப்பா. இப்ப நீ அந்த கதையை பண்ண அப்ப என்ன சொல்ற வந்து விஷயத்துக்கே வருவோம். என்னன்னா நாங்கள் அந்த சொல்றது போனாங்க பிளேன் இல்லை. என்ன சொல்றது உண்மையிலேயே இப்ப என்ன சொல்றது ஒரு நட்பு ரீதியா பழைய அடிப்படையில் நண்பன் கேட்ட உடனே போனேன். அப்போ போனால் சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து அதில் ஒரு 1000-1500 பேருக்கிட்ட எங்களை பின்னால் நாங்கள் ஒன்று போகிறோம் கொள்கிறோம். அந்த சொந்த நேரம் வந்துட்டு அப்படியே இங்கே பண்ணைக்கிட்ட ஆரம்பித்து லைப்ரரிக்கிட்ட கொண்டு முடிச்சு போட்டு அதில் நான் மேக்ஸிமம் சொன்னேன், நான் ஒன்றுமே கதைக்கிறேன்னு இல்லை, கதைக்கணும்னு வைக்க போனோம் சொன்னாங்களே. நிறைய யூடியூபர்ஸ் வந்தாங்க, எல்லாருக்கும் கண்டென்ட் வேணும். அப்போ ஓகே, நான் வந்து வாழ்க்கையில் யாரையுமே வெறுக்கிறாள் இல்லை. அப்போ நான் சரி எல்லாரும் கொண்டு மைக்க வந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டு நானும் ஏதோ என் கருத்தை சொன்ன கருத்து வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இனம் மதம் வேறுபாடு இல்லாமல் சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு கதையை கதைச்சி போட்டு நானும் வந்து வீட்டில் வீடியோ போட்டுட்டு படுத்துட்டேன். விடிஞ்சா வீரவாகு வீரவாகு கொக்காச்சில்ல வேர்க்கறிய முடிஞ்சுனா சம்புறாங்க ஒரு பக்கத்தால, இன்னொரு பக்கத்தால மூளை வடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா எனக்கு ஆரைப்பி அவ வந்து நான் செத்துட்டேன் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. சரி அதைத்தான் விடுவோம். இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னும் ஆனக்கார் கவிதை நான் பாடிக்கிட்டு இல்லை, அந்த கதைட்டு வந்து அந்த கதையோட கதையாக வருது. அந்த லைட் நேரம் அடிக்க ஒரு வடிவா இருக்கு, அந்த பளிச்சம் அடிக்குதான். நான் 22 மதிக்கணும் புதுசா பாக்குறாங்க. அதுவும் அது நான் சிரிக்கலாம். இந்த இதில் வந்து சிரிக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு சிரிக்க வேணும். விளங்குதோ? யோசிச்சு சிரிக்க வேணும். இவ்வளவு மக்களையும் நோகடிச்சு போட்டு நீங்கள் சிரிக்கிறது பெரிய கவலையாக இருக்குது. விளங்குதோ? நீங்கள் அந்த எல்லா இடத்துலையும் எல்லார் எம்பிகளும் பார்லிமெண்ட் எல்லாரும் சேர்ந்து கருப்பு கொடி பிடிச்சி நீங்கள் மட்டும் சிங்கக்கொடி பிடிச்சி எங்களுக்கு கவலையாக தந்திருக்கிறீங்கள். கொஞ்சம் யோசிக்க வேணும் தம்பி. நீங்கள் சிரிக்காதீங்க, இந்த இடத்துல சிரிக்காதீங்க. எல்லாருக்கும் கவலையை உண்டாக்கி போட்டு எல்லளவு நீங்கள் படித்த நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காமல் போய் சிங்கக்கொடி பிடிச்சது தவறென்று ஒற்றுக்கொள்ளுங்கள். தவறுக்கு மேலே தவறு செய்து போட்டு நீங்கள் படித்த நீங்கள் இவ்வளோ மக்களோட கான்டாக்ட் பண்ணி இவ்வளோ காசுகளையும் எல்லாருக்கும் கொண்டே கொடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு
மனச்சாட்சி ஒன்று இருக்க வேணும். அந்த மனச்சாட்சியின் படி நடந்து கொள்ளுங்க. இனி வரும் காலத்தில் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வராது. யோசிச்சு கொள்ளுங்க. ஓகே. Also weißt, ich bin nicht sicher. Ich wollte nicht